ஹாய், வணக்கம் தமிழ் உறவுகளே. இந்த காணொளி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்கன்னு சொல்லி பார்க்கலாம். பாருங்க, மழைக்காலம் தொடங்கிட்டுது. நத்தைகள் இடம்பெயர்ந்து அந்த பெற தொடங்கிட்டு. இது ஆப்பிரிக்க நத்தை. இப்போ இதுக்கான எதிரி எங்கள் நாட்டில் இல்லை. அப்போ இதை நாங்கள் அழிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் என்னன்னு சொல்லி இப்போ காட்டுறேன். பாருங்கள், உப்பு நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருள் உப்பு தான் பயன்படுத்துகிறோம். ஏண்டா வேறு எந்த வகையில் இதை இப்போ அழிக்க முடியாது. காணும்பா. அது மட்டும் இங்கே எங்கள் நாட்டில் வார நத்திய எல்லாத்துக்கும் செம்பகம் இருக்குது. அது அந்த சூழலுக்கு எதிரியும் சூழல் இருப்பார். அப்போ இது அங்கே நாடுகளில் உற்பத்தியாகிற நத்தையில் செம்பகத்தால் பிடிக்கப்படுறதால அது பெரிதாக அழிவு அளித்துறாது. இது ஆப்பிரிக்க நத்தை. இதுக்கான எதிரி இங்கே நாட்டில் இல்லாதபடியால் இது பெருகி கொண்டு போகும். அதோட இது இந்த பார்த்திங்கன்னா பயிர் இதெல்லாம் நிலத்தில் இருந்தால் அந்த மாடுகள் மேய்ந்த போல் இரவோட மேய்ந்து விடும் ஃபுல்லாக. இப்போ இதோட கண்டால் நீங்கள் உப்புகளை பயன்படுத்தி அழைத்து கொண்டால் உங்களோட பயிர் நிலங்களை பாதுகாத்து கொள்ள முடியும். இல்லைன்னு சொன்னால் இது குறைஞ்சது இப்போ ஆண் 12 சோடு சேராட்டியும் ஒரு நத்திலிருந்தே குறைஞ்சது 50 முட்டை அப்படி இது இட்டு தன்னை இனத்தை பெருகி கொள்வது காணக்கூடிய இருக்குது. இவ்வாறான நத்தைகள் ஒன்று என்று சொல்லி விட்டுவிடாமல் சுழலில் அவதானித்த அதை அழிக்கிறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கள். இல்லைன்னு சொன்னால் அது வேகமாக இனம் பெறும் உங்கள் சூழலில். சரி, இதில் என்ன விஷயம்னு சொன்னால், எங்கள் நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாமல் இப்போ இடையில் திடீரென்று நாட்டில் இனம் பெருகி கொண்டிருக்கிற ஒரு நத்தை இனம், அதாவது ஆப்பிரிக்க நத்தைன்னு சொல்லி அழைக்கப்படுது. பொதுவாக பார்த்தோம்னு சொன்னால், சூழலில் ஒரு அங்கி இருந்தால் அந்த அங்கிக்கு எதிரான ஒரு அங்கி சூழலில் இருக்குது. இப்போ நாங்கள் சொல்லுவோம், ஒரு அங்கி நம்புறதுக்கு அதுக்கான எதிரியும் சூழல் இருக்கிறதால கட்டுப்படுத்தப்படுதுன்னு சொல்லி. ஆனால் இது ஆப்பிரிக்க நத்தின்றபடியால் எங்கள்ட நாட்டில் அதுக்கான எதிரி காணப்படலை. நான் 2020 அவதானித்து கொண்டு வரேன். ஆனால் இப்போ காலம் செல்லத்தில் அந்த பெருக்கங்கள் கூடவே இருக்குது. இப்போ நாங்கள் இதுக்கு தீர்வு இப்போ தேடாவிட்டால் இந்த தென்னையில் வெள்ளை பரவின மாதிரி இதால் பாதிப்புகள் கூட வரும். பொதுவாக இப்போ என்னுடைய வீட்டில் பார்த்தோம்னு சொன்னால், இந்த நிலத்தில் பயிர் வைக்கிறதெல்லாம் நிப்பாட்டியாச்சு. ஒரு வாய்க்கில் மண் நிரப்பி அதுக்குள்ள இருந்தால் பயிர் வைக்க வேண்டிய நிலைமை இருக்குன்னு சொன்னால், அந்த ஆப்பிரிக்க நத்தை அது இரவில் வெளியில் அந்த அந்த இடத்துலேருந்து வெளியில் வரும். சொன்னால் நாங்கள் இருக்கிற அந்த பயிரை ஒரு மாடு எப்படி மேயுமோ அதே மாதிரி அடியோட்டை மேய்ந்திருக்கு. நான் முதல்ல இடம் பார்க்கைக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்கைக்கு தெரியாது நடக்குன்னு சொல்லி புறதான் என்னன்னு சொல்லி பார்த்தேன் நத்தை. இப்போ அது நாங்கள் கனமுறை நான் முயற்சித்திருந்தேன், அதை அழிக்கிறதுக்கு முடியாது. அதுக்காக நான் இப்போதைக்கு என்னால் செய்யப்படுற வேலை உப்புத்தான் பயன்படுத்துகிறேன். என்று சொன்னால் வேறு எந்த வகையில் அதை விட்டாலும் அது ஒரு இரவில் ஒரு 50-60 முட்டையை அந்த தனது அந்த நத்தை கூட்டுக்குள்ளே இருந்து வெளித்தள்ளுது. அதை கூட அவதானிச்சிருக்கிறேன். அப்போ இரவு வேளைகளில் கூட பார்த்தோம்னு சொன்னால், அந்த வாழை அடிப்பகுதிகள் மற்ற வேலி கரையோரங்களில் இருந்து நத்தைகள் வெளியில் வருவதை காணலாம். பொதுவாக இது அதிகூடிய வெயில் காலங்களில் வெளியில் வர குறைவு, இரளிப்பான மழை காலங்களில் கூட அவதானிக்கப்படுது. எனவே உங்களோட பகுதிகளில் இவ்வாறு நத்தைகளை கண்டால் அதை அழிக்கிறதுக்கு முயற்சி செய்யவும். இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கான அந்த வீட்டு பயிர் செய்கையெல்லாம் அழிவை நோக்கித்தான் நகரும். எனவே இதுக்கான தீர்வை நீங்கள் தான் தேடிக்கொள்ள வேண்டும். நன்றி.